அருகே மயான சாலை செல்ல கால்வாயை கடக்க மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என மீனவ மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த உய்யாலைக்குப்பம் மீனவர் பகுதியில் 5000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். அங்கு வசிக்கும் மீனவர் பகுதி மக்களுக்கு தனியாக மயான இடம் மாவட்ட ஆட்சியரால் வழங்கப்பட்டது. இந்த மயான சாலைக்கு செல்ல வேண்டும் என்றால் பக்கிங்காம் கால்வாயை கடந்துதான் செல்ல வேண்டும். அவ்வாறு கடந்து செல்ல பயன்படுத்தப்பட்ட இரும்பு தகடுகளால் ஆன பாதை துருஏறி பயன்படுத்த முடியாத நிலைக்கு போனதால் கால்வாயை கடந்து செல்ல மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என மீனவ மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திடமும் மாவட்ட நிர்வாகத்திடமும் முறையிட்டும் மனுக்கள் கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் வரும் காலம் மழைக்காலம் என்பதால் பாதை இல்லாமல் பெரும் அவதிப்படுவதாகவும் இதற்கு நிரந்தர தீர்வு காண மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் எனவும் இதற்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மன்னார்குடியில் பிரபல ஹோட்டல் உணவில் மொசுக்கொட்டை பூச்சி இருந்த உணவை அருந்திய வாலிபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஆர்.பி. சிவம் நகரை சேர்ந்த வாலிபர் பிரவீன்குமார் மன்னார்குடி வடசேரி சாலையில் ஃபேன்சி ஸ்டோர் நடத்தி வரும் இவர் காலை கடையை திறந்து வியாபாரம் செய்ததால் வீட்டிற்கு சென்று சாப்பிடாமல் பிரபல உணவகத்தில் தோசை ஒன்றை ஆர்டர் செய்துள்ளார். சிறிது நேரத்தில் கடைக்கு வந்த தோசையை சாப்பிட்டுள்ளார். அப்போது தோசைக்கு தொட்டுக்கொண்ட சட்னியில் மொசுக்கொட்டை பூச்சி இறந்து கிடந்தது தெரியவந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த பிரவீன்குமார் சிறிது நேரத்தில் வாந்தி எடுத்துள்ளார். இதனையடுத்து மயக்கம் ஏற்படவே அவர் தனது நண்பருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் உடனடியாக மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையில் பிரவீன்குமாருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பெரியபாளையம் பவானியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாதம் பௌர்ணமியை முன்னிட்டு 108 பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பவானியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலுக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மட்டுமல்லாது ஆந்திரா, கேரளா, கர்நாடகா மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பொங்கல் வைத்து மொட்டையடித்து அம்மனை வழிபட்டு வருவர். இந்த நிலையில் ஆடி மாதம் பௌர்ணமியை முன்னிட்டு உலக நன்மைக்காகவும் பொதுமக்கள் நோயின்றி வாழவும் கோவில் வளாகத்தில் 108 பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது. இந்த பூஜையில் கலந்து கொண்ட பெண்கள் குத்துவிளக்கு ஏற்றி குங்குமம் மலர்களால் அர்ச்சனை செய்து அம்மனை வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது. கோவில்பட்டியில் தனியார் பள்ளி ஆண்டு விழாவில் இஸ்ரோ முன்னாள் இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை பங்கேற்று மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தனியார் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக இஸ்ரோ முன்னாள் இயக்குநர் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை கலந்து கொண்டு கல்வி, விளையாட்டுப் போட்டிகளில் சிறப்பிடம் பெற்ற மாணவ மாணவியருக்கு சான்றிதழ்கள், கேடயங்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். பின்னர் பேசிய அவர், திரவ பொருட்கள் மற்றும் திடப்பொருள்கள் இரண்டையும் இணைத்து ஹைபிரிட் ராக்கெட் இந்தியாவில் முதன்முதலாக தயார் செய்து அனுப்பப்பட்டுள்ளதாகவும், தொலைதூர இடங்களில் அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்காக சர்ஜிக்கல் ரோபோட் தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் நிலவில் சர்வதேச விண்வெளி மையம் அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும், அதற்கான திறன் நம்மிடம் உள்ளதாகவும் மாணவர்களுக்கு உற்சாகமூட்டி பேசினார். நம்புதாளை கடலில் மீனவர் வலையில் சிக்கிய கடல் பசுவினை உயிருடன் மீட்டு கடலுக்குள் விட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே நம்புதாளை பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் 3 பேர் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது வலையில் கடல் பசு ஒன்று சிக்கியது. இந்த கடல் பசு தடை செய்யப்பட்ட கடல் உயிரினங்களில் ஒன்றாகும். இந்நிலையில் வலையில் சிக்கிய கடல் பசு குறித்து மீனவர்கள் தொண்டி கடற்கரை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சென்ற காவல்துறையினர் கடல் பசு உயிருடன் இருப்பது தெரிந்ததை அடுத்து வலையை அறுத்து பத்திரமாக கடலுக்குள் விட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.